பிரைஸ் தி லார்ட். நேற்றைய தினத்தில் தேவனுடைய சித்தமில்லாமல் அற்புதங்களும் தீர்க்க தரிசனமும் பிசாசுகளை துரத்தினவர்களை இயேசு கிறிஸ்து அவர்களை அக்கிரம செய்கைக்காரர்கள் என்றும் அவர்களை அறியவில்லை என்றும் சொன்னார் என்று பார்த்தோம். அப்படியானால் நமக்கு ஒரு சந்தேகம் வரணும், தேவனுடைய சித்தமில்லாமல் அவர்கள் எப்படி அற்புதங்கள் செய்தார்கள் என்று. அதே போல இன்றைக்கும் நிறைய அற்புதங்கள் நடக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் சொல்கிறாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க. இவைகளின் பின்னணி என்ன என்பதை வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களை அபிஷேகம் செய்து அவர்களுக்கு பிசாசின் மீதும் வியாதியின் மீதும் அதிகாரம் கொடுத்து சுவிசேஷம் பிரசங்கிக்க அனுப்பினார். அவர்கள் மூலமாய் அநேக அற்புதங்களும் நடந்தன. அநேக பிசாசுகளை துரத்தினார்கள். அந்த 12 பேரில் யூதாஸ் காரியத்தும் ஒருவன். அவன் மூலமாகவும் தேவனால் காரியங்கள் நடப்பிக்கப்பட்டன. அது யூதாஸ் காரியத்து நல்லவன் என்பதால் அல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதால். அவர் அவருடைய ஜனங்களுக்காக அற்புதங்களும் சுகமும் விடுதலையையும் நற்செய்தியையும் கட்டளையிட்டு இருந்தார். அடுத்து பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 20வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாததுனால மோசேயும் ஆரோனும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, கன்மலையிடத்தில் பேசுங்கள், அப்பொழுது தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னார். ஆனால் மோசே கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கன்மலையிடத்தில் பேசாமல் அதை அடித்து விட்டார். ஆனால் தண்ணீர் வந்தது. ஏனென்றால் கர்த்தருக்கு ஜனங்களின் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளின் தாகங்களை தீர்க்க, வியாதிகளை போக்க, பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்க அநேக ஊழியர்களை பயன்படுத்துகிறார். அந்த ஊழியர் நல்லவர் என்பதால் அல்ல, தேவன் நல்லவர் என்பதால். கழுதையை பயன்படுத்தின தேவன் மனிதனை பயன்படுத்த மாட்டாரா? நிச்சயம் யாரையும் பயன்படுத்துவார். அப்படியானால் மனுஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இல்லவே இல்லைங்க. கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்துவது அவனுக்கு மனம் திரும்ப கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்பு. இதை உணராமல் என்னால் அற்புதம் நடக்கிறது, பிசாசு பயப்படுகிறது என்று பெருமை கொள்ளக்கூடாது. பிசாசுகள் உங்களுக்கு நடுங்கிறது என்பதை காட்டிலும் ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதே முக்கியம் என்று ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு உணர்த்தினார். இன்றைக்கு நாம் எதை பார்த்து ஒரு ஊழியரை மதிப்பிடுகிறோம்? அவருடைய வரங்களை வைத்தா அல்லது அவருடைய கனிகளை வைத்தா? பிசாசும் அற்புதங்கள் செய்யும் என்று 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமைகளையும் கண்டு ஏமாந்து போகாதீங்க. அவர்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா என்பதை பாருங்க. தேவனுடைய வார்த்தையை தேடி போக அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஒரு ஊழியனிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கா இல்லையா, கள்ள உபதேசங்களையும் நல்ல உபதேசங்களையும் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை வரும் நாட்களில் பார்ப்போம். தேங்க்யூ.